துன்பப்படுகிற நீங்கள் ஆறுதல் அடையணுங்கிறது ஒன்று. அதே சமயம் தேவனுடையதான அந்த மகத்துவத்தையும் தேவனுடையதான மகிமையையும் அவருடைய மேன்மையையும் மகத்துவத்தையும் ஒருபோதும் நீங்கள் தூசிச்சிடாதீங்க. அதாவது ஒருபோதும் அதை கேள்வி கேட்காதீங்க. அதில் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. அவர் ஞானமுள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் சர்வ வல்லவர், சர்வ ஆளுகை செய்பவர், அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் அன்புள்ளவர், அவர் நல்லவர். அவர் மேல் முழு நம்பிக்கை வையுங்கள். அவரை குற்றப்படுத்தாதீங்க, அவர் மேலே வீணாக கோபப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. ஆத்துமாவே நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். யோபு 34வது அதிகாரம். இப்போ யோபு தேவனுக்காக தேவனுடைய பட்சத்தில் அவர் பேசுகிறார். இப்போ அவராக யோபுவோடு கூட பேசுவது இது தேவனுடைய பட்சத்தில் நின்று பேசுகிறார். தேவனுடைய கண்ணோட்டத்தோடு பேசுகிறார். அதாவது மற்ற 3 நண்பருடைய கண்ணோட்டம் நீதிமான் துன்மார்க்கன். இந்த எளியனுடைய கண்ணோட்டம் தேவனுடையதான நீதி, தேவனுடையதான சர்வ ஆளுகை, தேவனுடையதான ஞானம், தேவனுக்கு அடுத்த தேவனுடையதான அவருடையதான சர்வ ஆளுகை, அதை பற்றி அவன் பேசுகிறத பார்க்குறோம். கேட்டுவன் சொல்கிறான், எல்லாருக்கும் பொதுவாக பேசுகிறான். 2ஆம் வசனம், ஞானிகளே அறிவாளிகளே அப்படின்னு பேசுகிறான். வாய் போஜனத்தை ருசி பார்க்குற மாதிரி நம்ம காது என்ன செய்யுமா, கேட்குற வார்த்தை நல்லதா கெட்டதான்னு காது என்ன செய்யுமா, ருசி பார்க்குமா. நாக்கு எதை ருசி பார்க்குதான், உணவை. காது எதை ருசி பார்க்குமா, நல்லது கெட்டதுங்கிறத காது கேட்கறதுனால அது வித்தியாசப்படுத்தும் அப்படிங்கிறார். நியாயமானதை தெரிந்து கொள்வோம், நமக்காக நன்மை என்னதென்று அறிந்து கொள்வோம். 2 வார்த்தை சொல்கிறார், நியாயம் நன்மையும் நியாயம் என்னன்னு பார்ப்போம். அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறார், யோபு நான் நீதிமான், தேவன் நியாயத்தை தள்ளிவிட்டான்னு சொல்கிறார். அப்போ அந்த யோபு சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்து அதுக்கு பதில் சொல்கிறார். அப்போ யோபு என்ன சொல்கிறார், நான் நீதிமான், என் நியாயத்தை அவர் தள்ளி விட்டுட்டாரு அப்படிங்கிறார். நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய் என்று எண்ணப்படுகிறேன், மீறுதல் இல்லாதிருந்தும் ஆண்டவர் என் மேல் அம்பினாலே எனக்கு உண்டான காயம் ஆறாததாக இருக்குன்னு சொல்கிறார். யோபை போல பரியாசம் பண்ணுதலை தண்ணீர் போல் குடித்து அக்கிரமக்காரரோட கூடிக்கொண்டு துன்மார்க்கோடு திரிகிறவன் யார்? அப்போ இவன் கிடைச்சி சொல்லிட்டான், ஆண்டவரை குற்றப்படுத்துகிற அளவு தப்பு. இப்போ அதுதான் இப்போ நீ யோபு எலிகு சொல்கிற என்னென்னா, நீ ஆண்டவரை குற்றப்படுத்துகிறாயே எப்படி? அவர் மேலே குற்றத்தை சொல்ல முடியுமா? நீ நீதிமான்னு சொல்லு வேண்டாங்களே,
ஆனால் அவர் உனக்கு உள்ள தண்டனையை கொடுத்தாரு, உனக்குள்ள வேதனையை கொடுத்தாருன்னா நீ சிந்திக்க வேண்டியது பதிலாக, உணர வேண்டியதற்கு பதிலாக தேவனையே நீ குற்றப்படுத்துவது என்ன சொல்லிட்டு தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் இது வரைக்கும் பயந்து பயந்து நடந்ததும் பொல்லாப்புக்கு விலகினதும் நான் அவருக்கு பிரியமாக நடந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறீங்க. அப்போ தான் சொல்கிறார், அப்படின்னு சொல்கிறாரே, அப்போ புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள். அந்த 3 நண்பர்களையும் சேர்த்து தான். அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வவல்லருக்கும் தூரமாக இருக்குது இல்லை. அப்போ பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் இல்லை, அதனால் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனுடைய நடக்கைக்கு தக்கதாக அவன் பலன் அளிக்கிறான். அவன் நிச்சயமாக நன்மை செய்தால் நன்மை உண்டு, தீமை செய்தால் தீமை உண்டு. நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம், அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் தேவன் அநியாயம் செய்ய மாட்டார், சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமல் இருப்பார். தேவனிடத்தில் அநீதி இல்லை, தேவனிடத்தில் தீமை இல்லை, தேவனிடத்தில் பாரபட்சம் இல்லை. யோபுவே நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ ஒரு புரியலை, உனக்கு இப்போ என்ன நடக்குன்னு தெரியாமல் பேசுகிறீங்க. தேவன் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, உன்னை புரிந்து கொள்ளாமல் இல்லை, உன்னை அவர்கிட்ட அநியாயம் இல்லை. இவன் என்ன சொல்கிறான்னா தேவன் அநியாயம் செஞ்சிட்டாருன்னு ஆண்டவரையே குற்றப்படுத்துகிறார். உனக்கு என்ன வேதனை வந்தாலும் சிந்திக்க பாருங்க. அது அப்போதான் நம்ம இன்னும் துதிப்பேன், இன்னும் போட்டு அது அப்பப்போ யோபு தன்னுடைய வார்த்தைகளை, நம்பிக்கை வார்த்தைகளை சொன்னாலும், விசுவாச வார்த்தைகள் சொன்னாலும் அவனுடைய பெரும்பாலான வார்த்தைகள் தான் 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 துன்பப்படுவது அநியாயம், நான் துன்பப்படுவது நியாயமற்றது, நான் துன்பப்படுத்துவது தேவன் என்னை துன்பப்படுத்துவது எப்படி, இந்த கேள்வி அவன் கேட்குறான். அப்போ தான் 12ஆம் வசனம் ரொம்ப உண்மை. எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன், ஆண்டவர் அநியாயம் செய்ய மாட்டார், ஆண்டவர் நீதியை புரட்ட மாட்டார். அப்புறம் பாருங்கள், ஆண்டவர் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார், பூமி மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார், பூச்சக்கரம் முழுவதும் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்துக்கு இழுத்து கொள்வார். அப்படி அவர் ஒருத்தனுக்கு இழுத்துன்னு நினச்சா அவனை என்ன செஞ்சிருவார், மரணத்துக்கு எதுவாக போட்டுருவார், இழுத்துக்கொள்வார். அப்போ எல்லாம் செத்து போயிடும், மனுஷன் மண்ணுக்கு மண்ணாக போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு 16ஆம் வசனம், உமக்கு உணர்வு இருந்தால் இதை கேளும், என் வார்த்தையின் சத்தத்தை செவிவிடு. யோபுவே கொஞ்சம் உணர்ந்து பாரு. இப்போ சிந்திக்க வைக்கிறான். நீதியை பயக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? நீதியை பயச்சா அவன் ஆளுகை செய்ய முடியுமா? ஆளுகை செய்ய முடியாது. மகா நீதிபரரை குற்றப்படுத்துவீரோ? இது எப்படி நீர் அதை துணிஞ்சிருன்னு கேட்குறான். நீங்கள் எப்படி, அவர் மகா நீதிபரர், அவர் நிச்சயமாக நீங்கள் அவரை நீங்கள் பகைக்க முடியாது. நீதியை பயக்கிறவனை யார் சொல்கிறார்? அவர் தான் நீதி. இயேசுவே நமக்கு நீதியும் ஞானமும் நீதியும் ஆனார். அப்போ நீதியை நீங்கள் பகைக்காதீங்க. அவரை பகைச்சா உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஒரு ராஜாவை பார்த்து நீ பொல்லாதவனும் அதிபதிகளை பார்த்து அக்கிரமக்காரன்னு சொல்ல முடியுமா நம்மளால்? அப்போ யோபுவே நீர் இப்படி ஆண்டவரையே குற்றப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. ஏன்னா இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பார்க்கலாம் ஐஸ்வர்யவான் அதிகமாக எண்ணாமலும் இருக்கிறவரை நோக்கி இப்படி சொல்லலாமா? இல்லை எல்லாரும் கரங்களில் கிரியை தானே. அப்போ யோபு நீர் இப்படி சொல்லியிருக்கலாமா அப்படின்னு அவன் சொல்கிறான். என்ன அழகாக எழுதி சொல்லி யோபுவை உணர வைக்கிறான். சொன்னது சரிதான், நான் துன்பப்படுகிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன், ஏன் துன்பப்படுறேன்னு கேள்வி கேட்டது தப்பு இல்லை. இவன் என்ன எதுக்கும் துணிஞ்சிட்டான்னா, தேவன் என்னை குற்றவாளியாக தேவன் என்னை பகைஞனாக நினைப்பதற்கு, அவர் என் பகையாளியா, அவர் எனக்கு எதிராக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்லாம் அவன் கேட்குறது தான் சொல்கிறான். இப்படி செய்யக்கூடாதியா, அவங்கெல்லாம் சருதியில் செத்து போயிடுவாங்க, அவன் பாதி சாமத்தில் கலங்கி ஒளிஞ்சு போயிடுவாங்க, காணாத கையினால் பலவந்தர் அழிஞ்சு போவாங்கய்யா, அவருடைய கண்கள் அவருடைய வழிகளை தேவனுடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, நடைகளெல்லாம் பார்க்குறாரு, அக்கிரமக்காரன் ஒழித்து கொள்ள அந்தகாரம் இல்லை, மரண இருள் இல்லை, மனுஷன் தேவனுடைய வழக்காடும்படி அவர் மேல் மிஞ்சினதான் ஒன்று சுமத்த மாட்டார், நீ வழக்காட முடியாது, அவர் மேலே நீ கேஸ் போட முடியாது ஏன்னு சொல்கிறான். ஆண்டவர் வழக்காடுவோம் வாங்கன்னு கேட்குறாரு. இவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் ஏன் கூட வழக்காடும், இப்போ எதுக்கு என்னை துன்பப்படுத்தினீர், ஏன் துன்பப்படுத்தினீர் சொல்லும் அப்படிங்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு காரியம் புரியலை, அந்த சாத்தானால் வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் அவனுக்கு புரியலை. ஆனால் இங்கே அவன் ஒரு காரியத்தை சொல்கிறத பார்க்குறான், அவன் அதை ஒன்றும் புரியலை அவனுக்கு. ஆனால் இவர் சொல்கிறார், எழுதி சொல்கிறார், நீ அவரோட வழக்காட முடியாதப்பா, அவர் ஒன்றை செய்தால் நாம் அதை ஆம் என்று ஆமோதிப்பதை தவிர
நமக்கு வேறு வழி இல்லை. ஆமேன், ஆமேன்னு சொல்லுங்கள். துன்பப்படுகிற நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள். பாடுபடுகிற நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன்னு சொல்லுங்கள். இன்னும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லுங்கள். நீங்கள் அவரை குற்றவாளின்னு தீர்க்காதீங்க. அவர் நீதிபரர், அவர் பெரியவர், அவர் மாறாதவர். ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர் வல்லமையுள்ள நொறுக்கி வேறே மனுஷரை ஸ்தானத்தில் நிறுத்துகிறார். அவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஆராய்ந்து முடியாத நியாயம் உள்ளவர். எல்லாருடைய கிரியைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அவரை விட்டு பின்வாங்கி 26 அவருடைய எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளாமல் போனபடினால் எளியவரின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்தனாலும் சிறுமையானுடைய கூக்குரலை கேட்கிற அவர் எல்லாரும் பார்க்கும்படி அவர் துன்மார்க்கர் என்று அடிக்கிறார். அப்போ ஆண்டவர் ஒன்று செய்தால் காரணம் இல்லாமல் இருக்காது. இப்போ இவனுக்கும் காரணம் தெரியல, எலிகுவுக்கும். இப்போ ஆண்டவர் யோபுவே, கர்த்தர் உன்னை இப்போது அடித்திருக்கிறார் என்றால், துன்பத்துக்கு அனுமதிச்சிருக்கிறார் என்றால் அதுக்கு காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அதான் அவன் சொல்கிற வார்த்தை. அவர் அது காரணம் இல்லாமல் செய்ய, நமக்கு காரணம் தெரியாது, காரணம் இல்லாமல் இருக்கும். மாயக்காரன் ஆளாதபடிக்கு ஜனங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கும் ஒரு ஜனத்துக்காகினும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அள்ளினால் யார் கலங்க பண்ண முடியும்? அதே சமயம் அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும், நான் அநியாயம் பண்ணினேனால் நான் இனி அப்படி செய்வதில் என்று தேவன் நோக்கி சொல்ல தகுமே. சொல்லுங்க ஐயா, நான் தண்டிக்கப்பட்டேன், எனக்கு புரியவில்லை, நான் பாவம் செஞ்சேன், மன்னியும், ஏதாவது பாவம் செய்திருந்தால் அப்படி தானே நீ பழி செலுத்தின முந்தின காலங்களில். யோபுவே, முந்தின காலத்தில் பாவம் என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ, ஏன் இப்பவும் நீ அதே காரியத்தை மன்னிப்பு கேட்டு செய்யலாமே? எனக்கு நீர் உங்களுடைய காரியம் என்னன்னு எனக்கு போதிங்கப்பா, என் அநியாயம் செஞ்சால் நான் இனிமேல் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நீர் அப்படி செய்ய மாட்டோம்ங்கிறபடினால் உம்மோடு இருக்கிற ஒருவனே உமக்கு பதிலாக அதை செய்ய சொல்வீரோ? நீர் செய்யலைன்னா வேறு யாரையாவது செய்ய சொல்லுவீரா? உமக்காக இன்னொருத்தர் மன்னிப்பு கேட்க முடியுமா? உமக்காக இன்னொருத்தர் ஜெபிக்க முடியுமா? நான் சொல்லலை, நீரே தெரிஞ்சுக்கொள்ளும். அல்லது நீர் என்ன செய்ய முடியும்? நீர் தானே ஜெபிச்சாகணும், நீர் தான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும், நீர் தான் ஆண்டவரோட ஒப்புரவாகணும். யோபு அறிவில்லாமல் பேசினார், வார்த்தைகள் ஞானமுள்ளவர்கள் அல்லவென்றும் புத்தியுள்ள மனுஷன் பட்சமாக பேசுவார்கள், ஞானமுள்ள மனுஷன் எனக்கு செவி கொடுப்பான். எனக்கு தன்னை ரொம்ப உறுதியாக பேசுகிறான். சொல்லிட்டு 36 சொல்கிறார், அக்கிரமக்காரர் சொன்ன மறு உத்தரவு நிமித்தம் யோபு முற்று முடிய சோதிக்கப்பட வேண்டியதேன்னு அபேட்சை. இன்னும் முற்று முடிய சோதிக்கப்படணும். அதில் அவர் உண்மையை காண்பிக்கணும். ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகணும், சமாதானம் ஆகணும். அது செய்யுங்க. தம்முடைய பாவத்தோடே மீறுதலை கூட்டினார், அவர் எங்களுக்குள்ளே கை கொட்டி தேவனுக்கு விரோதமாக தம்முடைய வார்த்தையை மிகுதியாய் வசனித்தாரே. அப்போ எதில் எலிகு யோபு மேலே ரொம்ப கோபப்படுறது எதுலன்னா, தேவன். இன்றைக்கி சிலர், நம் விசுவாசிகள் சிலர், எனக்கு தேவன் மேலே கோபம் அப்படின்னு சொல்கிறாங்க. விசுவாசிகள் சிலர் அவங்க ஜெபத்துக்கு பதில் தாமதமானால் தேவன் மேலே கோபப்படுறாங்க. தேவன் அநீதி உள்ளவர்னு சொல்லிடுறாங்க, சொல்லாமல் சொல்லிடுறாங்க. தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டார்னு ஒரு அவிசுவாசமான இடத்துக்கு வந்துடுறாங்க. தேவன் மேலே தங்களுக்கு கோபம்னு ஆராதனைக்கு வருவதில்லை, தேவனுக்கு மேலே கோபம் என்று சொல்கிறார்கள். தேவனை குற்றம் சாட்டி விடுகிறார்கள். ஆனால் நம்ம ஒருபோதும் தேவனை குற்றம் சாட்டக்கூடாது. புரியவில்லையா? தேவ சமூகத்தில் காத்துரு. அது அந்த சோதனை நாட்கள்லையும் உன் விசுவாசத்தை காத்துக்கொள். யோபுவே, நீங்கள் தானே சொன்னீங்க நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக மாறுவேன். அந்த வார்த்தையை சொல்லி நிலைத்திரும். அவர் என்னை கொன்று போட்டாலும் விசுவாசமாக இருப்பேன்னு சொன்னீரே, அந்த மாதிரி விசுவாசமாயிரும். ஆனால் நீ கொன்று போட்டாலும் நான் நீதிமான் சொல்லிட்டு இருக்காதிரும், விசுவாசமாயிரும். கர்த்தரோடு கூட சமாதானம் ஆகி ஒப்புரவாகணும் அப்படின்னு சொல்லி இந்த எலிகு சொல்லி முடிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நாம் இதுலேருந்து கற்றுக்கொள்கிற விஷயம் என்னென்னா, துன்பப்படுகிற நீங்கள் ஆறுதல் அடையணுங்கிறத ஒன்று. அதே சமயம் தேவனுடையதான அந்த மகத்துவத்தையும் தேவனுடையதான மகிமையும் அவருடைய மேன்மையையும் மகத்துவத்தையும் ஒருபோதும் நீங்கள் தூசிச்சிடாதீங்க. அதாவது ஒருபோதும் அதை கேள்வி கேட்காதீங்க.
அதில் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. அவர் ஞானமுள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் சர்வ வல்லவர், சர்வ ஆளுகை செய்பவர், அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் அன்புள்ளவர், அவர் நல்லவர். அவர் மேல் முழு நம்பிக்கை வையுங்கள். அவரை குற்றப்படுத்தாதீங்க, அவர் மேலே வீணாக கோபப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபு 34வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 34வது அதிகாரத்தில் யோபு என்ன சொல்லுகிறார்? நான் நீதிமான், கர்த்தர் என் நீதியை தள்ளிவிட்டார் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்ததாக நியாயம் என்னிலிருந்து என்ன செய்யப்பட்டுச்சு? எடுபட்டு போயிட்டு நான் பொய்யனாக எண்ணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். தேவன் மேல் பிரியம் வைத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுகிறார். அதை என்ன செய்கிறார்? எலிகு பயங்கரமாக கடிந்து கொள்ளுகிறதை நம்ம இதில் பார்க்குறோம். இப்போ ஆகையினால இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிலாம் பேசுனதுனால நீர் என்ன செய்யணும்? இன்னும் முற்றுமுடிய சோதிக்கப்படணும், இது பத்தாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? எலிகு சொல்லுகிறதான காரியத்தை குறித்து இதில் பார்க்குறோம். அவர் சொல்லுகிறார், ஒரு ராஜா கிட்ட போய் நீர் தப்பு பண்ணுறீர்னு ராஜா கிட்ட போய் சொல்ல முடியுமா? நீர் அதை என்ன செய்கிறீர்? மகா நீதி படுற இப்போ நீர் என்ன செய்கிறீர்? குற்றப்படுத்துகிறீரே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? சொல்லிட்டு கடைசியாக சொல்லும்போது யோபு தன்னுடைய பாவத்தோடு என்ன செய்கிறார்? மீறுதலையும் கூட்டிட்டாரு இப்போ அப்படின்னு சொல்லுகிறார். பாவத்துக்கு தண்டனையாக இப்பொழுது அனுபவிக்கிறார். இந்த தண்டனைக்கு அது பத்தாதுன்னு இப்போ என்ன தன்னுடைய வாயினால என்ன செய்கிறார்? பேசி மாட்டிக்கொள்ளுகிறார் என்று சொல்லுகிற விஷயத்தை பார்க்குறோம். இந்த நாளில் நம்முடைய வாயினால் நம்ம பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் நீதிபரர், நீர் மகா நீதிபரர் அப்பா. ஆமேனப்பா. கர்த்தாவே, இதுவரையில் நீங்கள் நடத்தி வருகிற செயல்கள் எல்லாம் அப்பா உத்தமமானவைகள். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற பாதைகள் எல்லாம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் ஆண்டவர். உமக்கு நீர் அறியாதது எதுவும் நடக்கலை, நீங்கள் அனுமதிக்காதது எதுவும் நடக்கலைங்கிறத நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். நாங்கள் கர்த்தாவே இன்னுமாக கர்த்தாவே உம்முடைய கிருபைக்கு காத்திருக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேனப்பா. கர்த்தாவே ஆமேனப்பா. இருளில் இருக்கிறதான அப்பா இந்த நாட்களில் நம்முடைய வேத வசனத்தில் நாங்கள் கர்த்தாவே அப்பா தியானித்து வெளிச்சம் வரும் வரையிலும் அந்த கர்த்தாவுடைய வசனத்தை நாங்கள் நோக்கி கொண்டிருக்கத்தக்கதான கிருபையை தார். இந்த இருளான ஸ்தலங்களில் அப்பா ஆமேன பிரகாசிக்கிற அந்த வேத வசனத்தின் மேலே நாங்கள் நோக்கமாயிருக்க உதவி செய்யும். எங்கள் வாய் மீறாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.